அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2026ல் 234 தொகுதிகளையும் கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு திரு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய போகுது திமுக, அதே மாதிரி விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகள், ஒருவேளை இறுதிக்கட்டத்தில் தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் கூட்டணிக்குள் வந்தால் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் தான் முக்கியமான கேள்வி. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுகவுக்கு எத்தனை, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை, ஸ்டாலின் கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய நேர்பட பேசுல நம்ம பேச இருக்கிறோம். நேற்று அதிமுக கூட்டணி எப்படி கட்டமைக்கப்படும், எத்தனை தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யும் அதிமுக நேரடியாக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் அப்படின்னு பேசணும். அதே 4 விருந்தினர்கள் இன்றைய நிகழ்ச்சிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார், பத்திரிகையாளர் திரு மிகு லட்சுமி சுப்பிரமணியம் இணைஞ்சிருக்கிறாங்க, எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், பெரிய மாற்றம் இல்லை 2021க்கும் 2026க்கும் திமுக கூட்டணியில். திரு வேல்முருகன் இறுதிக்கட்டத்தில் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. கமலஹாசன் உள்ள வந்திருக்கிறார், தமிம் அன்சாரி, தனியரசு, கருணாஸ் போன்றவர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. தொகுதி ஒதுக்கீடு அடிப்படையில் பார்க்கிற போது பெரிய மாற்றம் எதுவும் திமுக கூட்டணிக்குள்ள இருக்காதுன்னு பார்க்கலாமா? முக்கிய சேஞ்சஸ் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? பெரிய மாற்றம் இருக்காது என்றுதான் பார்க்க வேண்டும். பொதுவாக வாக்கரசியல கூட்டணியை வெற்றியை நோக்கி இட்டு செல்லுதல் எல்லாமே ஒரு திருமண வீட்டு சமையல் மாதிரி தான். சமையலை விட கூட பரிமாறுதல் ரொம்ப முக்கியம். அப்பதான் சமையல் சக்சஸா இருக்கும். இப்ப பரிமாறுவது என்பது தொகுதி பங்கீடு. தொகுதி பங்கீடு தான் நம்ம இன்றைக்கு பேசுகிற விஷயமும் கூட கொஞ்சம் கடினமான விஷயம். காரணம், எண்ணிக்கையை பங்கீடு செய்து கொடுத்துடலாம். அதற்கு பிறகு தொகுதிகளை இனங்கண்டு கொண்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் போது நிறைய முரண்கள் எப்போதுமே ஏற்படும். அது சாப்பாட்டின் ருசியோடும் ஒப்பிடலாம், சமையல்காரரின் திறமையோடும் ஒப்பிடலாம். ருசியே இல்லாத சமையலை கூட சமையல்காரர்கள் ரொம்ப திறமையாக அவர்கள் பரிமாறுபவர்கள் கையாண்டார்கள் என்றால் அது சிறப்பாக அமைந்து விடும். எத்தனையோ திருமணம் கூட சொல்லிட முடியும். நிறைய நேரங்களில் இதயத்துலதான் இடம் கொடுக்க முடியும். நம்ம தொடர்ந்து அதை பார்த்துட்டு வர்ற விஷயம்தான். பொதுவாக கூட்டணி அரசியல் அனுபவ சமையல்னு சொல்ல முடியாது. அனுபவ சமையல்ல நமக்கு குறிப்பெல்லாம் தேவையில்லை, அப்படியே அனுபவத்தின் வாயிலாகவே செய்தரலாம். நம்ம இல்லங்கள்ல செய்யற சமையல் மாதிரி கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்களே சொன்ன மாதிரி பல நேரங்களில் புதிய கட்சிகள் வரலாம், கடைசி நேரத்தில் இருக்கிற கட்சிகள் வெளியில போகலாம். இன்றைக்கு கூட வடகாடு பிரச்சனை தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் காவல்துறையை பெரிய அளவுக்கு கண்டனம் செய்து வன்னியரசு அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக திருமாவளவனும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பேராவூரணிக்கெல்லாம் ரொம்ப அருகில் இருக்கிற ஒரு பகுதி தான். நமக்கெல்லாம் தெரிந்த பல பிரச்சனைகள் அங்க இருக்கின்றன. காவல்துறை அதே நிலைப்பாடு எடுத்தாங்க. ஆமா, அப்படித்தான் எடுப்பார்கள். என்னவென்றால் அவர்களுக்குன்னு அங்க ஒரு ஓட்டு வங்கி அரசியல் இருக்குல்ல, அவங்களோட செல்வாக்கை அந்த பகுதியில் வளர்த்து வருகிறார்கள். அதை தொடர்ந்து நானும் அதை பார்க்கிறேன். அப்படியான சூழ்நிலையில் இது எல்லாமே கூட்டணி அரசியலுக்குள்ள நெருடல்களை ஏற்படுத்தத்தான் செய்யும். அடுத்த 10 மாசத்துல எத்தனை நெருடல்கள் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் அப்ராக்சிமேட்டா இது கடைசியில அதிகமான இடங்களை கேட்பதிலும் போய் முடியலாம். விடுதலை சிறுத்தைகள் சென்ற முறையை விட இந்த முறை அதிகமான இடங்களை கேட்பதிலும் போய் முடியலாம். ஆனா திமுக கூட்டணி கட்சிகள் வெளியே போனாலும் அவர்களுக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில எவ்வளவு இடம் இருக்குங்கிறது சரியா தெரியல. இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா அரசியல் இங்க திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளுக்கு ஒத்து வராது. இப்ப காங்கிரஸ் கட்சி அங்க போக முடியாது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போக முடியாது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போனால் வேறு கட்சிகள் அங்கு வருவதற்கு தயாராக இருக்கும். இப்படியான பல சிக்கல்கள், இயல்பான சிக்கல்கள் இதுல இருக்கு. அப்படி என்றால் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிற மாதிரி கொஞ்சம் இதயத்தில் இடம், கொஞ்சம் இலையில் இடம். நான் இலைன்னு சொல்றது அந்த திருமண வீட்டில் போடுகிற அந்த பந்தி இலையை சொல்றேன். இப்படியாக வைக்க வேண்டும். கடைசி நேரத்துல கொஞ்சம் பற்றாமலும் போகும், பாயசம் பற்றாம போகலாம், சாப்பாடு பற்றாம. ஒரு தலைவாழை தானே, ரெட்டலைன்னு சொன்னாதானே பிரச்சனை வரும். ஒரு தலைவாழையில தானே பரிமாற போறாங்க, அதனால ஒரு இலைன்னு சொன்னா அப்படியும் சொல்லலாம். குழப்பம் வந்து ஒரே ஒரு தலைவாழை இலையிலையும் பரிமாறலாம். சில நேரங்கள்ல முதல் பந்தியிலேயே நிறைய தீர்ந்து போயிடும். அதுக்கு பிறகு சமாளிக்க தெரியணும்.
சாம்பாரோட ரசத்தையோ இல்ல ரசத்தோட சாம்பாரையோ கலந்து சமாளிக்க தெரியணும். ஆனால் திமுக சமாளிப்பதற்கான அவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. பவள விழா அனுபவம் வரைக்கும் வந்த கட்சி அந்த அனுபவம் இருக்கு. நான் முதல்ல பார்த்த திமுக கூட்டணிங்கிறது 1962ங்க. அப்ப கூட்டணிங்கிறத நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது. பள்ளி மாணவ பருவம் தான். அந்த கான்செப்ட் கூட எங்களுக்கு புரியல. ஆனால் அண்ணா கூட்டணி அமைக்க முயற்சி செய்தார். சுதந்திரா கட்சிக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒத்து போகாம தான் அந்த கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் சீராக அமைக்க முடியல. 67 எங்க காலேஜ் டேஸ்ல கூட்டணி அமைந்த பிறகு அண்ணா ஒரு பெரிய ஓமை சொன்னார். என்னன்னா, சென்ற முறை நான் வலை விரித்தேன் தம்பி. ஒத்தக்கடப்பத்துல ஒரு கூட்டத்துல பேசுறாரு. சென்ற முறை நான் வலை விரித்தேன் தம்பி, வலை சரியாக பின்னவில்லை, திமிங்கலம் தப்பி விட்டது. திமிங்கலம்ங்கிறது காங்கிரஸ். இந்த முறை வலையை சரியாக பின்னி இருக்கிறேன், திமிங்கலம் தப்பவே தப்பாதுன்னாரு. 67ல காங்கிரஸ் ஆட்சி தோற்கடிக்கப்பட்டது. இதெல்லாம் கூட்டணி சம்பந்தமான வரலாற்று குறிப்புகள். ஆனால் இந்த முறை என்ன ஆகும்? இந்த முறை ரொம்ப போலரைசேஷன் நல்லா வெளிப்படையா தெரியுது. ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பை சார்ந்த அரசியல், இப்படியான உணர்வுகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்ப்பு அரசியல் ரொம்ப பிரதானமா தெரியுது. பொதுவாக சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்காத பல தேசிய பிரச்சனைகள் இப்ப பிரதிபலிக்குது. அப்போ இதை சமாளிக்க வேண்டிய ஒரு கடமை கூட்டணி தலைமைக்கு வரும். திமுக 173 அவங்க நேரடியா போட்டியிட்டது, சின்னத்தோட போட்டியிட்டது, உதயசூரியன் சின்னத்தோட போட்டியிட்டது 187. அந்த எண்ணிக்கை அப்படியே இந்த முறையும் மெயின்டைன் ஆகுமா, இல்ல திமுக கொஞ்சம் குறைச்சலா பல புதிய கட்சிகள் உள்ள வர்றதுனால அந்த எண்ணிக்கையில மாற்றம் கண்டு குறைச்சலா போட்டி போட வாய்ப்பு இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் தனியான சின்னம் வாங்கி விட்டார்கள், பானை. அப்படி இருக்கும்போது அவர்கள் மீண்டும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட மாட்டார்கள். அவர்களுக்கு 6, 8, 10 எவ்வளவு ஒதுக்குனாலும் அவங்க தனி சின்னத்துல தான் போட்டியிடுவாங்க. எனவே உதயசூரியன் போட்டியிடுகிற எண்ணிக்கைங்கிறது குறையத்தான் செய்யும். என்னோட சராசரியான எஸ்டிமேட் என்னன்னா, ஒரு 170 தொகுதியிலாவது போட்டி போட்டால்தான் அவர்களுக்கான அந்த ஒரு தனி மெஜாரிட்டியுடன் கூடிய ஆட்சிங்கிறது சாத்தியப்படும். பொதுவாக எல்லா கட்சிகளுக்குமே அந்த 160, 170 மினிமம் வேணும். இப்போ 170 வைத்துக் கொண்டு மீதி இருக்கிற தொகுதிகள் ஒரு 64 தொகுதிகளை பங்கீடு செய்வதுங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் இந்த முறை. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே கூட கேட்கிறவங்க. இதுல திடீர்னு புதிய கட்சிகள் இன்னமும் வந்தால் அவர்களுக்கு எப்படி இடம் ஒதுக்க முடியும்? ஆல்ரெடி அது ஹவுஸ்ஃபுல்லா தான் தெரியுது. பஸ்ல ஸ்டாண்டிங் கூட இடம் இல்ல. கூட்டணி பஸ்ல உண்மையில ஸ்டாண்டிங் கூட இடம் இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படியான சூழ்நிலையில் இன்னும் புதிய கட்சிகளுக்கு அங்க வருகைக்கு வரவேற்பு இருக்குமா? இதெல்லாம் கொஞ்சம் சந்தேகத்திற்கு இடமா. சிறிய கட்சிகள் அவங்களும் 2 தொகுதி கேட்பாங்க. 2021 எண்ணிக்கைய கொடுத்தாலே பெரிய விஷயம் மாதிரி தெரியுதா அப்போ இந்த முறையும்? 2021 எண்ணிக்கையை கொடுத்தாலே பெரிய விஷயம். 2021ல ஒரு அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா, 10 வருஷம் அதிமுக ஆட்சி. அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும். நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த எதிர்ப்பு தான் இன்னாரை தோற்கடிக்க வேண்டும்ங்கிறத சுற்றி ஒரு நிச்சயமாக ஒரு வாக்கரசியல்ல நம்ம ஒரு வளையத்தை, ஒரு வியூகத்தை அமைப்போம். அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் போது நிறைய கட்சிகள் அதுல குறைந்த எண்ணிக்கைக்கு ஒத்துக்கொண்டிருப்பார்கள். அப்ப கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லாம் அதுல வருத்தம் இருந்து நம்ம பார்த்து தான் வந்தோம். எனவே இந்த 170 பிளஸ் அப்படிங்கறதே ரொம்ப கடினமான ஒரு சூழலாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அந்த இடத்த இப்ப பிஜேபி ஃபில் அப் பண்ணுது. பிஜேபிக்கு எதிர்ப்பு அரசியல், பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பு அரசியல், தமிழ்நாடு அரசியல் 67ல இருந்து இப்படிதான் இருக்குது. மாநில கட்சிகள், ஏன்னா இங்க தேர்தல் ஒரு கலாச்சார யுத்தமாக மாறிவிட்டது. எது நல்லது? அதிமுக பக்கமும் பாஜக இருக்கிறதுனால போக முடியாது. விஜய் தலைமையை போய் ஏத்துக்கிட்டு அங்க அக்காமடேட் ஆகுறதுலயும் இவங்களுக்கு சிக்கல் இருக்குங்கிறதுனால இங்கேயே சிக்கல் இருக்கு. அதாவது விஜயோட காம்ப்ரமைஸ் எப்படி வரணும்னா, நேற்றுக்கு நம்ம பேசின மாதிரி தான். அண்ணா 67 உதாரணம் தான். அதாவது கூட்டணிக்கு தலைமை, முதலமைச்சர் வேட்பாளர் யார், அப்படியான கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ்க்குள்ள அவங்க போக முடியாது. காரணம் என்னன்னா, விஜய்க்கு அந்த சீனியாரிட்டி கிடையாது. அவ்வளவு பெரிய அண்ணாவே அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள போக விரும்பல. 67ல வெற்றி வசப்பட்டது அதனாலதான். அப்போ மரபு சாராத உத்திகளை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் இந்த மாதிரியான யுத்தத்துல வெற்றி பெற முடியும். விஜய் எப்படியான ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னு நமக்கு தெரியாது. அவரோட அட்வைசர்ஸ் யாரு அது நமக்கு தெரியாது. ஆனால் திமுக எப்படியான ஸ்டாண்ட் எடுக்க முடியும், எடுப்பும் என்பதை நம்ம யூகித்து விடலாம். காரணம் அவங்க தொடர்ந்து அந்த வியூகங்கள் நமக்கு தெரிந்த ஒரு விஷயங்கள் தான். இடங்கள் தான் நமக்கு தெரியாது தவிர வியூகம் வெளிப்படையா தெரியுது. வியூகம் என்பது தேசிய அரசியல்ல மாநில கட்சிகளின் பங்கு, மாநிலத்துக்கு அதிக உரிமை, தமிழ்நாட்டின் உணர்வுகளை, தமிழ்நாட்டு அரசியலை காப்பாற்றுகிற தன்மை, எல்லாமே அப்படியாகத்தான் போய் முடியும். அதாவது போலரைசேஷன் அந்த இடத்துல வருது. திரு பிரியன், திமுக கூட்டணிக்குள்ள தொகுதிகள் எண்ணிக்கை, தொகுதிகள் இதை அவங்க கன்வீனியன்டா பண்ணிட முடியுமா? கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் திருப்திப்படுத்திட முடியுமா இந்த முறை?
தேர்தல் கல்யாணத்தில் வந்து முதல் பந்தியில் போடுற சாம்பாரும் ரசமும் கடைசி வரையும் அதே திக்னஸோட இருக்குமா இல்லை தண்ணி ஊற்றுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. பசி நேரத்தில் 2 பேரும் விடாம சாப்பாடு. அதாவது வந்து கூட்டத்தை பொறுத்தது ஆக்சுவலாக. அப்போ சேர போகிற கட்சிகளை பொறுத்து இருக்கு ஆக்சுவலாக. தண்ணி ஊற்றணுமா வேணாமன்றது எண்ணிக்கை ஏற ஏற தண்ணி ஊற்றிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆக்சுவலாக. டேஸ்ட் குறைஞ்சிரும். ஆமாம், பசி ருசி எரியாதுன்ற மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்தா போகிறோம், எந்த தொகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற கட்சிகளும் இருக்கலாம் செய்யலாம். நீங்கள் எங்கேயா கூடுதலில் கொடுக்குறீங்களா, நான் வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் ரொம்ப பசியாக இருக்கேன், அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்கலாம். அதனால் வந்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பெரிய சவால்கள் இருக்கிற மாதிரி தெரியல, தற்சமயத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ கமலஹாசன் நீங்கள் சொன்ன மாதிரி கமலஹாசன், தமிழ் அன்சாரி, கருணாஸ்லாம் வந்திருக்காங்க. ஆளுக்கு 2 3 ஒரு மொத்தத்தில் 5 அடக்கிடுவாங்க. ஏற்கனவே ஆல் இண்டியா ஃபார்வர்டு பிளாக்கு, ஆதி தமிழர் பேரவை அவங்களாம் இருக்காங்க. மதிமுகலாம் கூட உதயசூரியன் சென்ற நீங்கள் சொன்ன மாதிரி 188 இடத்துல அவங்க போட்டி போட்டாங்க. 87 ஆமாம் 188ன்னு நினைக்கிறேன் இதை போட்டி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கணக்கில் வந்து எப்படியும் வந்து ஒரு இந்த தமிழ் அன்சாரி கமல்லாம் போய் கூட 180 இடங்களுக்கு குறையாது. பாமக தேமுதிக உதயசூரியன் சின்ன சொல்றேன், பாமக உதயசூரியன் சின்னத்தில் 180 இடங்களுக்கு குறையாம நிற்பாங்க. அதுல வந்து காங்கிரஸ்லாம் இப்போ அதிகமாக கேட்பாங்க. கண்டிப்பா போன வாட்டி 25 கேட்டாங்க, இந்த வாட்டி 30 கேட்கலாம், 35 கூட கேட்கலாம், சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐக்கெல்லாம் 6 தான் கொடுத்தாங்க. இந்த வாட்டி அவங்க 10 12 2 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சிக்கு 12 கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த 3 கட்சியுமே 12 கொடுங்கன்னு கேட்கலாம். அதை 10க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. இப்படிலாம் பார்த்தா கூட மொத்தத்தில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறது 180 அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாங்க திமுகன்னு நினைக்கிறேன். அவங்க தனியாக போட்டி போடுறது வந்து ஒரு 159 160 மாதிரி இருந்தால் கூட 165 வரையும் போடுவாங்க. மொத்தம் 15 பிரித்து உதயசூரியன் சின்னத்தில் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலாக போன முறை அதிமுக எதிர்ப்பு, அதிமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிறதுல அவங்க வந்து சேர்ந்தாங்க. அப்பவே நிறைய இடங்கள் கேட்கப்பட்டு 25க்குள்ள காங்கிரஸ் எல்லாம் நிறுத்துறாங்க திமுக. இந்த இடைப்பட்ட காலத்துல கூட்டணி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சாச்சு, விசிக பேச ஆரம்பிச்சாச்சு. சாய்ஸிசம் இருக்கு. அதிமுக கூட்டணின்னு ஒன்று இருக்கு, இன்னொரு பக்கம் விஜய் தலைமையிலான கூட்டணி அப்படின்னு இன்னொரு மாற்று ஏற்பாடும் இவங்களுக்கு தயாராக இருக்கிற போது திமுக அவ்வளவு இறுக்கி பிடிச்சு இவங்களை அந்த எண்ணிக்கைக்குள்ள நிறுத்திட முடியுமா? இல்லை, அது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஏன்னா 3 தேர்தலாக வந்து வெற்றியை பார்த்துட்டு வந்தால் கூட வரப்போகிற தேர்தலில் வந்து இங்கே இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள் கூட சொல்கிறேன், எல்லாருமே வந்து அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு ஆசையோடு காத்துட்ருக்காங்க எல்லாருமே. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, நீங்கள் அதிக இடங்களில் போட்டி போட்டால் கூட சப்போஸ் நீங்கள் மெஜாரிட்டி இடங்கள் பெற முடியல வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும். 2006 மாதிரி இந்த வாட்டி யாரும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜக இதை பேசிட்டே இருக்கு கூட்டணி ஆட்சின்னு, இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசுறாரு. இந்த முறை அதிகமாக இருக்கு அந்த டோன். ஆமாம், கண்டிப்பாக விசிகா போன்ற கட்சிகள் வந்து அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக வலியுறுத்திட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கும் வந்து அதிகாரத்தில் பங்குன்றது ஒன்றும் இது கிடையாது, அவங்களுக்கும் கிடைச்சா நல்லது தானே. அவங்க வெளிப்படையாக ரொம்ப பேசலையே தவிர அவங்களுக்கும் அந்த விருப்பம்லாம் உண்டு ஆக்சுவலாக. அதனால் இந்த தொகுதி பங்கீடுன்றது வந்து திமுக கூட்டணியிலையும் வந்து சுமூகமாக போகணும், இந்த கூட்டணியோடு இருக்கணும், இந்த வாட்டியும் வெற்றியை பார்க்கணுன்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருந்தால் கூட நம்ம இந்த வாட்டி எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து என்னென்னா வந்து ரெண்டாவதாக திமுக வந்து தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குல்ல, அது பழைய காலத்தில் தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பை வந்து அது இழந்திருக்கு ஆக்சுவலாக. வந்து அதனால் கொஞ்சம் சமரசம் பண்ணிப்பாரு. ஆமாம், கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஆட்சிக்கான ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்குல்ல, அது எதிர்க்க வந்து அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அதில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பாமக இங்கே வந்து தேமுதிக அங்கே வந்து ஒரு 30 தொகுதிகள் அல்லது 25 தொகுதிகள் நீங்கள் ஸ்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அது திமுக இப்போ இருக்கிற சூழலில் வந்து அது ஸ்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அவர்களுக்கு ஐடியலான இடம் வந்து பாஜக கூட்டணி தான் அவங்களுக்கு ஐடியலான இடம். ஸோ அவங்க இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை சடன் டெவலப்மெண்ட்டில் வந்து தேமுதிகவுக்கு ஏதாவது ஒரு ராஜ்யசபா திமுக கொடுத்தா வச்சுக்கோங்க, அப்போ தான் தேமுதிக அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பவும் பாமக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அதில் வந்து அந்த ஓட் பேங்க்கில் வந்து பாமக இருக்கும்போது ஷிஃப்ட் ஆகிற ஓட்டு, ஷிஃப்ட் ஆகாத ஓட்டு, திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கிற ஓட்டு, அது கொஞ்சம் கூர்ந்து நோக்கினா வந்து திமுகவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத, பாமகவோட கூட்டணி சேர்றது ஒன்றும் லாபம் இல்லை. கொஞ்சம் அது இவரே சொல்கிறார், யார்
ஸ்டாலின் அவர்களே என்ன சொன்னார், பாமக எங்கள் கூட்டணியில் சேரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஆமா. ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்கிறதுனால சொல்றாரு, இல்லை அது ஓட் பேங்க்ல வந்து எதிர்பார்த்த அளவு அது பலன் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரோடையும் சேர்ந்தும் பலன் கொடுத்த காலம் உண்டு. 2001 அதிமுகவோட 2006 திமுகவோட 2 தடவை அவங்க வந்து 20 இடங்களுக்கு மேலே வாங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம அந்த சமயத்தில் அது பலன் கொடுத்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக வந்து பலன் கொடுக்கல. அவங்களும் வந்து இந்த மாதிரி அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் வந்து கூட்டணியில் இருக்கும் பொழுது இவங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அவங்களோட ஓட்டு இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற விஷயம் வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால வந்து விடுதலை சிறுத்தைகள் அதில் இருப்பாங்க. இப்போ திருமாவளவன் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இன்னைக்கும் மறுபடியும் டெல்லியில் ஒரு அதிகாரி வந்து அவரை பாஜகவில் சேரத்துக்கு கூப்பிட்டாரு, நான் வந்து கதவை மூடிட்டேன்னா அவர் சொல்கிறார் இன்னைக்கு அவர் ஆக்சுவலாக. ஸோ திருமாவளவனோட அந்த டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது அவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வெறும் 6 திருப்தி அடைய மாட்டார் நினைக்கிறேன். இந்த 6 இடங்களோட திருப்தி அடைய மாட்டார். அவர் குறைந்தபட்சம் 12 இடங்கள் கேட்பார் அவர் ஆக்சுவலாக. அதுலலாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ரொம்ப டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இந்த வரப்போகிற எலெக்ஷன்ஸ்ன்றது வந்து திமுக பல சாதனைகள்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் நடைமுறை அரசியலில் வந்து அது சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சட்டம் ஒழுங்கு சவால் தான், இரண்டாவது பெரிய சவால். சட்டம் ஒழுங்கு, போதை மருந்து, கள்ளச்சாராயம், இந்த மந்திரிகள் பேசுறது போன்ற ஊழல், இந்த இந்த என்டையர் கவர்மெண்ட்டையும் ஒரு ஊழல்னு போர்ட்ரே பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல பாஜக மூலமாக, அந்த விஷயம். அதாவது திமுக அடிச்சாட வேண்டிய இடத்துல தடுத்தாட வேண்டிய இடத்துல இருக்காங்க. அடிச்சாட வேண்டிய சூழல் இது, ஆனா தடுத்தாட வேண்டிய இடத்துல இருக்காங்க, டிஃபென்ஸ் ஆட வேண்டிய இடத்துல இருக்காங்க. சார், அதிமுக மந்திரிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி அவங்களை சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்ல நிக்க வைக்கிறதுக்கு பதிலாக இவங்க தங்களை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க திமுக. அது வந்து இப்போ இவங்களுக்கு போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். யாருக்கு? பிஜேபிக்கு. ஒரு 4 என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு விட்டு, நீங்கள் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு விட்டாலே ஒரு ஊழல்ன்ற ஒரு முத்திரை குத்தப்படுது இல்லையா? ரைடுக்கு அப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அதெல்லாம் பின்னாடி. என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு வந்தாலே ஊழல் பண்ணிட்டாருன்ற விஷயம் தானே அண்ணாமலை முதற்கொண்டு எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது திமுக வந்து, ஆனா இந்த தேர்தலும் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்ற புள்ளியில தான் அந்த புள்ளி தான் வந்து திமுகவுடைய ஒரு மைய கருத்தா இருக்கும் ஆக்சுவலா. வந்து அவங்க ஏன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிற பல விஷயங்கள் வந்து பாஜக செய்யும் போது அதிமுக அதுக்கு கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும்போது ரெண்டுமே சேர்ந்து விமர்சனங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் இந்த ஊழல் போன்ற விஷயங்கள்ல வந்து ஸ்டாலின் ரொம்ப மெத்தனமா இருந்துட்டார். என்ன கேட்டா ரொம்ப மெத்தனமா இருந்துட்டார். அவர் வந்து ஏடிஎம்கே மந்திரிகள் எந்த இடத்துல அது பிரேக் ஆகி நிற்குதுன்னு தெரியல. ஏடிஎம்கே மந்திரிகள் எத்தனை ஒரு கூண்டில் ஏற்றிருக்கணும். அவர் ஆக்சுவலாக தப்பு பண்ணிட்டார். கொடநாடுலேருந்து ஊழல் வழக்குலேருந்து அவர் தப்பு பண்ணிட்டார். அவர் தப்பு பண்ணிட்டு இப்போ வந்து டிஃபென்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப திணறார் ஆக்சுவலாக. அவர் மேலே இப்போ அவர் நீங்கள் என்ன சொல்கிறார், பேனை பெருமாளாக்கி பேயாக்கி அதெல்லாம் சொல்கிறாரு. உண்மையிலேயே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இல்லை சிபிஐயோ வேறு எந்த ஒரு ஏஜென்சியோ சென்ட்ரல் ஏஜென்சியோ வந்து பண்ணும்போது அது உருவாக்குற டேமேஜ் ரொம்ப அதிகம். டெல்லி கவர்மெண்ட்டை நம்ம பார்த்தோம். நம்ம ஒரேடியாக ஊழல்னு குறுத்தர் குத்தி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அதனால் ஸ்டாலின் வந்து ஹஸ் மேட் அ ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர். 5 வருஷம் ஆட்சியில் வந்து அதிமுக மந்திரிகள் மேலே நடவடிக்கை எடுக்காது இருந்தது அவர் பண்ணின பெரிய தப்பு. அதற்கான விலையை அவர் கொடுப்பார். திருமதி லட்சுமி, கூட்டணிக்கான இடங்கள் ஒதுக்கீட்டில் திமுக எந்த மாதிரியான அணுகுமுறையை இந்த எலெக்ஷன்ல பின்பற்றும்? எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து 200க்கு மேல அப்படின்னு 200க்கு மேல டார்கெட் அப்படின்னு சொல்லி 234 டார்கெட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பட் வந்து 200 அபவுட் 200 அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது 2019 எலெக்ஷன்ல என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்களோ, எப்படி கூட்டணி கட்சிகளை அகாமடேட் பண்ணாங்களோ அதையே தான் 2024 எலெக்ஷன்லையும் ஃபாலோ பண்றாங்க. அதே போல தான் இந்த தேர்தலும் 2021 எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து எப்படி கூட்டணி கட்சிகளை இன்க்ளூசிவாக கொண்டு போனாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழல் இப்போதும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் எங்கே சிக்கல் வரும் அப்படின்னா 2021 அன்றைக்கு அதிமுகவை வீழ்த்தணும் அல்லது 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் ஒரு வரவேற்பு இருந்தது இந்த கூட்டணிக்கு, பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டும் இருந்தது. இன்னைக்கு அதனால கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குமே ஆமா 2024 அதாவது இந்தியா பிளாக்ல இருந்தா மட்டும்தான் பாஜக எதிர்ப்பு பேசும்போது இந்தியா கூட்டணியில தான் இருக்க முடியும், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் வழி அப்படின்றது காங்கிரஸும் சரி மற்ற எல்லாருமே சரி நினைத்ததுனால அந்த கூட்டணியும் அப்படியே இருந்து அதனால மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே புள்ளியில கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையில எல்லாருமே ஒத்து வந்துட்டாங்க. ஆனால் இந்த முறை என்னன்னா எல்லாருக்குமே வந்து டிமாண்ட்ஸ் அதிகமாயிரும். கம்யூனிஸ்ட் ஆகட்டும், ஏன்னா இப்போ அவங்களுடைய மதுரை மாநாட்டில் அவங்க பேசினதாக இருக்கட்டும், அதற்கு முன்பு இந்த
சாம்சங் ஊழியர் போராட்டத்தில் சிஐடியினுடைய தலையீடு, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கேட்கலாம். இந்த முறை விசிகா வந்து பானை சின்னத்தில் தான் போட்டியிடுவாங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, முற்றிலும் கிடையாது. அதே போல் இன்னும் தனித்தொகுதிகள் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிஸ்ட்டும் அவங்களுக்கு வந்து போன முறை கொடுக்கப்பட்ட அந்த நம்பர்ஸ் இல்லாமல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. மதிமுக தரப்புலையும் அதிக எண்ணிக்கையில் இடம் வேணும்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமல்ஹாசன் உள்ளே வந்துடுறாரு. வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் பேசி டிஎம்கே கிட்ட அழுத்தம் கொடுத்து அவங்க கன்வின்ஸ் ஆகலைன்னா இவங்களுக்கு வேறு மாற்றி ஏதாவது யோசிக்கலாம். அதுக்கு தான் வரேன். அதாவது வேல்முருகன் அவர்கள் ஏற்கனவே இப்போ இந்த சமீபமாக ஒரு 2-3 மாதத்துக்கு இடையில அவருக்கு இருக்க அந்த நெருடல்கள், ஆனால் அதுக்கு பிறகு திரும்பவும் சிஎம் பார்த்துருக்காரு. சட்டசபையில் வந்து அந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது கூட்டணிக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காரு. இதற்கு பிறகு இப்போ வந்து திரும்ப கொஞ்ச நாட்களாக கருணாசும் திமுக ஆதரவு அப்படிங்கிற இடத்துல இருக்கார். இப்போ இவங்களை எல்லாரையும் அகாமடேட் பண்ணிக்க போகிறாங்க டிஎம்கே. இவங்க எல்லாரும் பெரும்பாலும் உதயசூரியன் சின்னத்தில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கண்டெஸ்ட் பண்ண சொல்லி திமுக தரப்பிலிருந்து ரிக்வெஸ்ட் வைக்கப்படும், இல்லை வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவர்களுக்கு இப்போ வந்து விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணியிலிருந்து வெளியில் போகிற எண்ணம் விசிகாவுக்கும் இல்லை, திமுகவுக்கும் இந்த கூட்டணியில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரணுன்ற எண்ணமும் இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒருவேளை பாமக வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி பாமக உள்ள வரும் பட்சத்தில் விசிகா வெளியேறணுன்றது உங்களையும் என்னையும் விட திமுக தலைமைக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி தேமுதிகவை அகாமடேட் பண்ணணும்னு அவங்க நினைக்கல. ஏன்னா இப்ப வரைக்கும் தேமுதிகவை அகாமடேட் பண்றதுக்கான எந்த வியூகமும் எடுத்ததாக தெரியல. தேமுதிக கடந்த தேர்தலையும் திமுகவோடும் இல்லாம அதிமுகவோடும் இல்லாம அமமுகவோட தான் கூட்டணியில இருந்தாங்க. தேமுதிகவை உள்ள எடுத்துக்கிட்டா அது அவங்களுக்கு வந்து பெரிய நம்பர்ஸ். இவங்களால அப்படி ஒருவேளை டிஎம்டிகே உள்ள வராங்கன்னா உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிட சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு இப்போ இந்த ஜூலைல தெரிஞ்சிடும். ராஜ்யசபா சீட் ஒருவேளை கொடுத்தாங்கன்னா அதற்கு பிறகு அதுல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது. உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட பிரேமலதா ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து பிரேமலதாவுடைய தேவைக்காக இல்ல தேமுதிகவினுடைய தேவைக்காக தான் திமுக கூட்டணியில இணைய போறாங்க. ஏன்னா அன்றைக்கு வந்து பழம் நழுவி பாலில் விழும்னு கலைஞர் சொன்ன காலம். அப்போ வந்து ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2016 அவங்களுக்கும் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கும். டிஎம்கேவும் அன்னைக்கு வந்து திமுகவுக்கும் தேவை இருந்துச்சு. ஆமா, திமுகவுக்கும் தேவை இருந்தது, டிஎம்கேவும் பவருக்கு வந்து இன்னைக்கு அந்த சூழல் இல்லை. ரெண்டாவது டிஎம்டிகேவோட வாக்கு வங்கியும் கொஞ்சம் வந்து விஜயகாந்த் இருந்த போது இருந்த வாக்கு வங்கி இன்னைக்கு அவங்களுக்கு கிடையாது. அதாவது தீர்மானிக்கக்கூடிய இடத்துலயும் டிசைடிங் ஃபேக்டராகவும் ரூல்ட் அவுட்டே பண்ணிடலாமா? பாமக கட்டாயம் இந்த பக்கம் வரமாட்டாங்க. பாமகவுக்கு இந்த திமுக கூட்டணிக்குள்ள வர வேண்டிய கட்டாயமும் இல்லை. அவங்க வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கிறத அவங்க யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா பிஜேபி என்டிஏ கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்டிஏல இருந்து வெளியேறினதா அவங்க சொல்லவும் இல்லை. என்டிஏல இருந்து அவங்க வெளியேறினா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஏற்கனவே வழக்கு வந்து சிபிஐ கேசஸ் வந்து அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல பெண்டிங்ல இருக்கு. அது திரும்பவும் உயிர் பெற்று விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். நான் வந்து அதுதான் காரணம்னு நான் சொல்லல, ஆனா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. திரும்பவும் சொல்றேன், இதுல ரெண்டு தரப்பையும் பார்க்கணும். பாமகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினா அவங்களுக்கு இருக்க சிக்கலும் அதிகம். அதே போல இங்க ஒருவேளை பாமக உள்ள வந்து சேர்ந்துட விசிகா வெளியேறிடும்ங்கிறதும் திமுக தலைமைக்கு தெரியும். அதனால இந்த காம்பினேஷன்ல யோசிச்சு பார்த்தா இதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கூட்டணியில இந்த பெரிய மாற்றமும் வரப்போறது கிடையாது. ஒருவேளை தேர்தல் நெருக்கத்துல தொகுதி பங்கீடு போது சிக்கல்கள் ஏற்பட்டு யாரும் வெளியேறினாலோ இல்ல புதுசா வேற யாரையும் அகாமடேட் பண்ணிக்கலாம்னு நினைச்சாலோ டிஎம்கே அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 2019 ஸ்ட்ராட்டஜியை 2024 ஃபாலோ பண்ண மாதிரி 21 ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ 26லயும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். திரு ராம்கி, இவ்வளவுதான் தொகுதிகள் எண்ணிக்கை அப்படின்னு கராராக சொல்லக்கூடிய இடத்துல திமுக இருக்கா? அதே மாதிரி கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கி கொள்ளக்கூடிய இடத்துல தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்களா? யார் கை இந்த முறை ஓங்கி இருக்கும் இந்த தேர்தலில்? இல்லை, அப்படி தான் இருக்குது. திமுக கூட்டணி கட்சியில் பொறுத்தவரை இல்லாமல் அப்படி தான் இருக்குது. ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறுல ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒரு கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கலைஞரை விட வந்து ஃபார் பெட்டர் அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அலைன்ஸ் அது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் வந்து அந்த கொடுக்கக்கூடிய இடத்துல தான் முதல்வர் இருக்கிறார்.
நீங்கள் வந்து என்ன வேணால் சொல்லலாம், தமிழ்நாட்டு இது தமிழருடைய வாழ்க்கையில் வந்து தலைவாழை இருந்திருந்தா கூட அதில் வந்து உப்பு ஊறுகாவும் ஒரு மெனு ஐட்டம் தான் ஆக்சுவலாக. அதான் மரபு. அது வந்து அது கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ அதனால் ஒரு சில கட்சிகளுக்கு அவங்க எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் அதற்காக வந்து அவங்க முற்றிலும் எதிராக போவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து ஒரு 30 இடங்களை கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கான இடங்கிறது 10 மக்களவை தொகுதி, 25 சட்டமன்ற தொகுதிகள் தான் அவங்களுக்கான வலிமை. நீங்கள் காங்கிரஸுக்கு 30ன்னு சொல்கிறீங்கன்னா போன முறை 25. ஆமாம். இப்போ காங்கிரஸுக்கு ஒரு 5, இடதுசாரிகள் ஒரு 2-3, 12, 2-3, மதிமுக 2-3, புதுசாக வரக்கூடிய கட்சிகள் வந்து ஒரு 5 இடங்கள், மக்கள் நீதி மையம், தமிழ் அன்சாரி, திரு தனியரசு, கருணாசலாம் இவங்கெல்லாம் சேர்த்தானா கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகள் அளவுக்கு புதிதாக அகாமடேட் பண்ண வேண்டிய இடத்துல திமுக இருக்கு. அதை செஞ்சிருவாங்களா? அதை செய்வாங்க. அது என்ன காரணத்தினால அவங்க கொஞ்சம் இறங்கி வரணும். இப்போ 187 இடங்களில் உதயசூரியன் இருந்தது. இப்போ நிச்சயமாக ஒரு 30 இடங்கள், மினிமம் ஒரு 20 அல்லது 30 இடங்கள் வந்து இறங்கி வருவதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, நீங்க வந்து ஒரு எல்லா கட்சிகளுமே, திமுக கூட்டணி கட்சி எல்லாமே பாஜக எதிர்ப்பை தான் முன்னிலைப்படுத்துறாங்க. இப்போ அது வந்து பாஜக எதிர்ப்பு ரொம்ப ஒரு போர்டு எக்ஸாம்ல மேக்ஸ் சென்டம் வாங்குற மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் அதிமுக எதிர்ப்பு, திமுகவை முழுமனதாக ஆதரிப்பதுங்கிறதுக்குல அது ரொம்ப கஷ்டமான சிக்கலான ஃபார்முலா. அது வந்து நீட்டில் வந்து ஒரு 30 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரியானது ரொம்ப சிக்கலான விஷயம் ஆக்சுவலாக. அந்த இடத்துல வந்து இவங்க எந்த அளவுக்கு ஃபிட் ஆவாங்க அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், திமுக கூட்டணி கட்சிகள், நீங்கள் விடுதலையாகட்டும் விடுதலை, அவங்க வந்து பாஜகவோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் பாஜகவை திமுக எதிர்க்கிறது, அதனால் நாங்கள் திமுக ஆதரிக்கிறோங்கிற சேனலில் தான் இருக்காங்க ஒழிய திமுக தன்னுடைய சொன்னதை செய்கிறது, அதை நாங்கள் முழுமனிதாக ஆதரிக்கிறோம் அந்த நிலைப்பாட்டுக்கு அவங்க வரல. அவங்க என்ன பேசினாலும் பாஜக ரெஃபரன்ஸ் வந்துருதுங்க. மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்றது தான். ஆமா, மதச்சார்பற்ற கூட்டணி கூட பேச மாட்டாங்க. பாஜக எதிர்ப்பில் திமுக உறுதியாக இருக்கிறது, அதனால் நாங்கள் திமுக ஆதரிக்கிறோம் அப்படின்னு. அது பத்தாது. நான் என்ன சொல்றேன், பாஜக எதிர்ப்பு மட்டும் பத்தாது, அதிமுகவை எதிர்கொள்ள வேண்டும். அதிமுக கடந்த கால அவங்களுடைய கொள்கைகளாகட்டும், அவங்க ஆட்சியில் செய்த தவறுகள், அதெல்லாமே வந்து ஒரு பேசு பொருளாகணும். மோரோவர் திமுகவுடைய சாதனைகளை செய்யணும். இந்த 4 ஆண்டுகள் செய்த அவங்க செய்த வாக்குறுதியை அதை வந்து கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய். ஸோ இந்த இடம் தான் வந்து திமுக எதிர்பார்க்குற இடம் ஆக்சுவலா. இதுதான் இந்த இடத்தை யார் பண்ணுவாங்கிறதுக்கு தான் அவங்க ஹை ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இப்போ உள்ள இருக்கிற கட்சிகள் செய்வாங்கன்னா சில கட்சிகள் செய்வதற்கு தயக்கப்படலாம். ஸோ புதிதாக வராங்களே, இப்போ பாமகவோடு தேமுதிகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கான நம்பர்ஸ் இங்கே அகாமடேட் பண்ணலாம், ப்ரொவைடட் இப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்ய தயாராக இருந்தால். திமுகவை முழுமனதாக ஆதரித்து பாஜக எதிர்ப்பை முன்வைத்து அதிமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல பாமக இருந்ததுன்னா பாமகவுக்கு நிச்சயமா ஒரு 2 கட்சிக்கும், பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் குறைந்தபட்சம் 40 தொகுதிகள் 45 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வாங்க. இல்ல இங்க வந்து இங்க வின்னிங் கேப்பபிலிட்டி உள்ள இடம் இல்ல, கூட்டணி இல்ல. சோ அதனால நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு 10-15 தொகுதிகள் கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க. காங்கிரஸை விட குறைச்சலா பாமக வாய்ப்பு இருக்கு. அதாவது அது நியாயம் இல்லாத விஷயம் தான் ஆக்சுவலா. காங்கிரஸோட வலிமை எல்லா கட்சியும் தமிழ்நாடு எல்லா நியாயம் இல்லைங்கிறத தாண்டி பாமக இந்த நம்பரை ஒத்துக்குமான்னு கேக்குறேன். இல்ல பாமக ஒத்துக்கணும்னா அதான் அதாவது நான் பாமக ஒத்துக்கொள்வதற்கு முன்னாடி திமுக ஒத்துக்கொள்ளும் தான் நான் பாக்குறேன். ஏன்னா பாமகவுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்கணும். பாமக போய் திமுகவை முழுமனதாக ஆதரிச்சு பிரச்சாரத்தில் இறங்குமா? ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் வந்து திமுக அரசை விமர்சனம் செய்திருக்காங்க. சீனியர் ராமதாஸ் நிறைய இடங்கள்ல திமுக அரசு விமர்சனம் செய்திருக்காங்க. அதே நேரத்தில் பாஜகவுடைய கொள்கைகளை தான் விமர்சிக்காங்க, பாஜக அரசுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கல பெரிய அளவில், ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது பெரிதளவு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து சரிசமமாக வந்து பாஜக எதிர்ப்பை கையாளுவாங்க ஒரு விஷயம். என்ன லாபம் பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுனால திமுகவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. திமுக ஒரு ஸ்ட்ராங்கான வட தமிழ்நாட்டுல ஒரு வலுவான ஒரு கட்சி உள்ள கொண்டு வராங்க. இரண்டாவது வெறுமனே பாஜக எதிர்ப்பு மட்டும் முக்கியாமல் ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்தை ஒரு தமிழ்நாட்டு கிரவுண்ட்ல மையப்படுத்தி ஒரு விஷயம் பேசக்கூடிய இடமா இருக்குது. அதாவது களத்தில் நடக்கிற பிரச்சனைகளை, அதுல என்னென்ன பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு, எந்தெந்த விஷயங்களை திமுக செய்து முடித்திருக்குங்கிற விஷயத்த ரொம்ப பிரமாதமாக முன்வைக்க முடியும் பாமகவால். தேமுதிக கூட செய்ய முடியும். இவங்க வந்து தேமுதிக வந்து இன்னும் வந்து பாஜக எதிர்ப்போட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. மோடி வந்து விஜயகாந்த் போயிட்டார் சொல்றாங்க. அவங்க எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பை கையில் எடுப்பாங்கிறது சந்தேகம். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து அவங்க பின்தங்குறாங்க போது, ஸோ இப்போ இவங்களை எடுத்து வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல ஒரு பரிச்சாத்த முயற்சிகள் இறங்காமல் இருக்கிற கூட்டணி கட்சிகளை அப்படியே அகாமடேட் பண்ணுவோம் அப்படின்னு கூடுதலான இடங்கள் கொடுப்பதே திமுகவுக்கு அதுதான் சிக்கல். ஆனா வேற வழி இல்லை. அது நீங்க வந்து
திமுக கொஞ்சம் இறங்கி வந்து அவங்களுக்கு கேட்டதை கொடுத்தாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இந்த கடந்த 4 ஆண்டுகளில் வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தனி சின்னம் கிடைச்சிருக்கு. ஸோ இடதுசாரிகள் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா அவங்க வந்து திமுகவுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க. தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு முன்வைத்திருக்காங்க. அவங்களை கைவிடவும் முடியாது. காங்கிரஸை வந்து நெகோசியேட் பண்ணலாம், ஏன்னா அது தேசிய கட்சி. தமிழ்நாட்டு அளவில் வந்து அது ஒரு அந்த இடத்துல நெகோசியேட் பண்ணலாம். ஆனால் மற்ற கட்சிகள் யாருமே நெகோசியேட் பண்ண முடியாது. மக்கள் நீதி மையம் உள்ள வந்தாச்சு, அவங்களுக்கு ஏதாவது சீட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஒரு தொகுதி பங்கீடுங்கிறது சிக்கலான விஷயம் தான். ஆனா அதை வந்து முதல்வர்களால் செய்ய முடியும். 10 ஆண்டுகளா நம்ம பார்த்திருக்கோம், அதை செய்த முடியும். திரு ஷாம், திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிமுக கிட்டையும் இருக்கு, தாவேகா கிட்டையும் இருக்கு. அது நடக்க வாய்ப்பு இருக்கா? கூட்டணிக்கான இடங்கள், தொகுதிகள், இதுல ஏதாவது முரண்பாடு வருகிற போது திமுகவோடு முரண்பட்டு இவர்கள் வெளியேறுவதற்கான சூழல் ஏதாவது இருக்கா? பெரிய அளவுக்கு இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அவ்வப்போது அவர்கள் பேசுவதை வைத்து அந்த யூகம் வருகிறது. காங்கிரஸ் கட்சி ஆல் இண்டியா பாலிடிக்ஸ், 2 கம்யூனிஸ்டுகளும் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ். அவங்க திமுக கூட்டணியை விட்டுட்டு வெளியில வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை. பிற சிறிய கட்சிகளுக்கு வின்னபிலிட்டி தான் கொஸ்டின். 1 தொகுதி 2 தொகுதி கொடுத்தாலும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு, அவர்களும் வரமாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அவர்களுக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, அந்த பாலிடிக்ஸ் அவங்க விட முடியாது. எனவேதான் அவர்கள் வந்து எதிரும் புதிருமான நிலைமைகளை எடுக்கிறாங்க. அப்ப கூட அவங்க அரசை தாக்குறதே இல்லை, அதிகாரிகளை தான் எப்பவுமே தாக்குறாங்க. வடகாடு இஷ்யூலயும் அதிகாரிகளை தான் தாக்குறாங்க. அப்போ இது எப்படி போகுது? எல்லா கூட்டணிகளிலும் 3 வகையான சுமைகள் உண்டுங்க. கைச்சுமை, தோல் சுமை, வலிச்சுமை. வலிச்சுமை எதுனா, இப்ப காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா மட்டும் போதாது, அந்த சீட்ல அவங்கள நம்ம ஜெயிக்க வைக்கணும், நம்மளும் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஆனால் இப்ப விடுதலை சிறுத்தைகள், இப்போ பாமக ஃபார் தட் மேட்டர், அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவங்க ஜெயிக்கிற வழியை அவங்க பார்த்துக்குவாங்க. இது வந்து ஒரு பிராக்டிகல் சிக்கல், எல்லா கூட்டணிகள்ல பிராக்டிகல் சிக்கல். வெறுமனே சீட்டு, இப்ப பிஜேபிக்கு அதிமுக சீட்டு கொடுத்தாலும் பிஜேபியை ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலை அதிமுகவுக்கு வந்துடும். பல்வேறு கூட்டணிகள் நீங்க இதை பார்க்கலாம். விசிகாக்கு வந்து பாமக பாஜக இருக்கிற கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம்ன்றத கொள்கை முடிவா விசிகா எடுத்த பிறகு பாஜகவோடு பாமக ஏடிஎம்கேவோட அகாமடேட் ஆயிருக்குன்னா அங்க விசிகாவுக்கு வாய்ப்பு இல்லை. நேற்று பேசுன மாதிரி பாஜக அதிமுகவோடும் பாமக தாவேகாவோடும் இருக்கு அப்படின்னா 2 இடத்துக்கு போகவும் விசிகாவுக்கு இடம் இல்லைன்னா இங்க தானே ரீட்டைன் ஆவாங்க திமுகவோடு. 4 அணி வந்தாலே 5வது அணி வந்துருங்க, அதுல என்ன சந்தேகம்? அது போக எல்லா ஆளுங்கட்சியும் எப்போதுமே ஓட்ட சிதறடிக்கிறதுக்கு கடைபிடிக்கிற வியூகம் என்னன்னா, இன்னொரு புதிய அணியை வளர்த்து விடுதல் தான். நமக்கு அது இப்ப தெரியாது, திரைமறைவுல நடக்கும். 2016 என்ன ஆச்சுங்க ஆக்சுவலா? இந்த இப்ப நம்ம தொடர் நிகழ்ச்சி பேசுறோம்ல, இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்க நான்லாம் வந்து அரசியல் சதுரங்கம்னு பண்ணோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, தொடர் நிகழ்ச்சி வரிசையா 4 நாளோ 5 நாளோ ஒரே மேட்டர் தான் வரிசையா வரும். ஆமா, எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி. எனக்கு திடீர்னு அது ஏன் நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பிறகு திடீர்னு புதிய கூட்டணி உருவாயிடுச்சு, மக்கள் நல கூட்டணி நான் நினைக்கிறேன். 2016 இல்லையாங்கிறதா எனக்கு கொஞ்சம் நினைவு பிழை இருக்கு. எதற்காக நான் சொல்றேன்னா, மறுபடி நிகழ்தல் தான் கூட்டணி அரசியல்ல சாஸ்வத கோட்பாடு. மீண்டும் மீண்டும் அது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ புதிய அணிகளை உருவாக்குவது எப்போதுமே ஆளுங்கட்சி கடைபிடிக்கிற உத்தி. 2016 ஜெயலலிதா தானே மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனாங்க. அப்போ திமுகவும் அந்த டெக்னிக்கை கடைபிடிக்கதான் செய்யும். 4 அணி வந்தா 5வது அணி வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. அந்த 5வது அணிக்கு யார் போவாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனா யார் போக மாட்டாங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். காங்கிரஸ் போகாது, கம்யூனிஸ்டுகள் போக மாட்டாங்க. பாமக இந்த அணிக்கு வருமானா எனக்கு லட்சுமி அவர்கள் கருத்து தான், நானும் அதைத்தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக அணிக்கு வந்து பாமக வருவதற்கு வாய்ப்பு இல்லை, வேற அணியை வந்து அவர்கள் கட்டமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் நேற்றைக்கு சொன்ன மாதிரி திமுக அணிக்கு அவங்க வருவதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அவ்வளவு சீட் கிடைக்கவும் கிடைக்காது. தேமுதிக அவங்க 20 சீட் எதிர்பார்ப்பாங்க. தேமுதிக எப்போதுமே அவங்க கடைசியில குழப்பி அவங்க இன்னொரு அந்த 5வது அணியில தான் அவங்களுக்கு இடம் கிடைக்கும். போன முறையும் அப்படித்தான் ஆச்சு. ஏன்னா உறுதியான நிலைப்பாடுகள் எடுக்க மாட்டாங்க. தேர்தல் வந்துருச்சுங்க. ஆக்சுவலா பிராக்டிக்கலா நம்ம 10 மாசம் இருக்குன்னு நம்ம சொல்றோமே தவிர, அக்டோபர் பாதிக்கு மேல மழை காலம் வந்துடும். களப்பணியெல்லாம் எதுவும் பெருசா செய்ய முடியாது. டிசம்பர் வரைக்கும் அதுதான் நிலவரம். இன்னும் சொல்லப்படால் பெரிய புயலோ பெரிய மழையோ வந்து பாதிப்பு ஏற்பட்டால் யாருமே அரசியல் பேச மாட்டாங்க, எல்லாமே அந்த பாலிடிக்ஸ் நோக்கி ஓடிடும். இப்ப கையில மிச்சம் இருக்கிறதே வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தான். ஜனவரி மாதம்னா தேர்தல் ஜுரம் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடும், ஆனாலா தைக்கும். ஒருவேளை பிப்ரவரி மாதம் கூட தேர்தல் வரலாம். வெஸ்ட் பெங்கால் தேதியை வச்சுதான் நமக்கு பிக்ஸ் பண்ணுவாங்க. மோடி அமித்ஷாக்கு வசதியான தேதி தானே நமக்கு தேர்தல் தேதியா வரும், வேற வழி இல்லையே.
அப்போ இயல்பாகவே இன்னும் சொல்லப்படால் போர் மேகங்கள் அந்த பதற்றம் வேற இருக்கு, அதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆக பிராக்டிகலா எல்லாருக்குமே கையில 5 மாசம் தாங்க இருக்கு. 5 மாசத்துக்குள்ள வந்து இன்னொரு கூட்டணியை தேடி பிடித்து சேரும் போது பல சிக்கல்கள் இருக்கும். எங்கேயுமே இடம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு அணிக்கு நம்ம போய்த்தானே ஆகணும். அது நம்ம சொந்த அணியா இருந்தா என்ன, ஒரு கடையில ஜாமான் வாங்கிட்டே இருக்காங்க, கடையை மூடிட்டாங்கன்னா நம்ம புது கடை திறக்கிற கதை தான். திரு பிரியன், கூட்டணி இடங்கள்ல சிக்கல் வரும், அப்ப கட்சிகள் வெளியேறுவார்கள்ங்கிறதான அதிமுக தாவேகாவோட நம்பிக்கையா இருக்கு. திமுக கூட்டணி வெளியே வருவதற்கான சூழலா எதிர்பார்க்கிறாங்க. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட எடப்பாடி சொல்லியிருந்தாரு காங்கிரஸ் வரும், விசிகா வரும், மெகா கூட்டணி அதிமுக அமைப்போம் சொன்னாரு. கடைசியில தேமுதிகவோட தான் அவங்க அமைக்க முடிஞ்சது ஆக்சுவலா. ஆனா இப்போ வந்து என்னன்னா இந்த ஒரு ஆப்ஷன் எல்லாருக்குமே இருக்கு, தாவேகான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் இருக்கும்பொழுது எங்கேயும் இடம் கிடைக்காதவங்க, தொகுதியில் அதிருப்தி அடைகிறவங்க, இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு. விடுதலை சிறுத்தைகளை வந்து எல்லாருமே குறி வைக்கிறாங்க, அதை எப்படியாவது தேரை இழுத்து தெருவில் விட்டுறணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 3 எலெக்ஷனாக வந்துட்டுருக்கு, சின்னத்தை வந்து வாங்கியிருக்கு, வெற்றியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கு, திமுக கூட்டணியில் இருக்குது. திமுகவோட கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஷாம் சார் சொன்ன மாதிரி பல அதிகாரிகளோட நேரடியாக மோதுறாங்க. மதுரை கலெக்டரை வந்து தூக்கு அங்கேருந்து இடத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றாங்க. இந்த கவர்மெண்ட் பண்ண மாட்டேங்குது. ஆக்சுவலாக பல இடங்களில் கொடி ஏற்ற முடியல, பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ வடகாடு விஷயங்கள் உட்பட சொல்கிறேன் நான் போயிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான கருத்து வேறுபாடுல இருக்காங்க. அதிகாரிகளோடு மட்டும் முரண்பட்டு அந்த கண்ணியத்தை அந்த அந்த கூட்டணியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இது எவ்வளவு நாள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு மெலிஸ் கோடு தான் அங்கே பிரிக்கிறது. ஆக்சுவலாக அந்த அதிகாரிகளுக்கும் அடுத்தது நீங்கள் அரசியல்வாதிகளை தாக்குறதுக்கும் நடுவில் ஒரு மெலிசான கோடு தான் இருக்குது. அந்த லக்ஷ்மண ரேகாவை வந்து என்னைக்கு வேணால் தாண்டலாம், சொல்ல முடியாது. இது மாதிரி விஷயங்கள் நடக்க நீங்கள் தாண்டலாம். அப்போது ஒரு ஆல்டர்னேட்டாக தாவேக்கான ஒன்று இருக்குல்ல, அதை நோக்கி போவாங்களான்னா அங்கே தான் வந்து ரியல் டெஸ்ட் காத்திருக்கு டிஎம்கே அணிக்கு. ஆக்சுவலாக திமுக அணிக்கு அப்போ தான் ரியல் டெஸ்ட் காத்துட்ருக்கு. ஆனால் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் எல்லாருக்கூடையும் நல்ல பர்சனல் ரேப்போவில் இருக்கார். எல்லா தலைவர்களும் திரும்பவும் கூடயே நல்ல ரேப்போவில் இருக்கார். எல்லாருக்கூடையும் வந்து கார்டியலான ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறார். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற ஆட்கள் பேசும்பொழுது அவங்க வந்து அன்அபிஷியலாக பேசும்போதோ இல்லை ஆன் ரெக்கார்ட் பேசும்போதோ கூட திமுகவை பற்றி பலவிதமான குறைகள்லாம் சொல்ல தான் செய்கிறாங்க. இருந்தாலுமே நாங்கள் திமுகவில் கன்டினியூ பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தாவேக்கான்ற ஆப்ஷன் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து மேக்சிமம் இந்த கூட்டணி அப்படியே கொண்டு போய்விடுவார். வின்னபிலிட்டி பார்க்க மாட்டாங்களா? இது வந்து தாவேகாவோட போறவங்க அது கண்டிப்பா பார்ப்பாங்க. நீங்க தாவேகாவோட போனா நீங்க போட்டி போடலாம். இப்போ தினகரனோட 60 சீட் வாங்கி தேமுதிக போச்சு 21ல, ஒரு இடத்துல கூட வின் பண்ண முடியல. நீங்க எவ்வளவு சீட் எவ்வளவு வாங்கலாம், போட்டி போடலாம், ஆனா வின் பண்ணணும். திமுக வந்து கொடுக்கறது எம்எல்ஏக்கள், நாட் தொகுதிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க கொடுக்கறது எம்எல்ஏ பதவி கொடுக்கிறோம், உங்களுக்கு தொகுதியை கொடுக்கல அப்படின்றாங்க திமுக சொல்றது. ஏன்னா வின்னபிலிட்டி அவ்வளவு இருக்கு, பிரகாசமா இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அணி அமைஞ்சதுன்னா அதுவும் பல தொகுதிகள் வின் பண்ணும், டஃப் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்பொழுது இது போயிட்டு இருக்கும்போது தொகுதியில பிரச்சனைகள், அப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பாஜக கூட தொகுதி பிரச்சனை வரலாம். வந்து அதிமுக தாவேக்காவோட போய் கடைசி நேரத்தில் போறதுக்கான வாய்ப்புகள் கூட மறுக்க முடியாது. அதே மாதிரி திமுக அணியில வந்து விடுதலை சிறுத்தைகள் 12 சீட் கேட்கறாங்க, கொடுக்கலன்ற போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இந்த தொகுதி அந்த தொகுதி பொது தொகுதி 6 கொடுங்க, தனி தொகுதி 6 கொடுங்கன்னு கேட்டால் அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு தொகுதிக்காக சங்கரன் கோயிலுக்காக வைகோ பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எண்டில் என்ன நடக்கும்னு வி கேனாட் ப்ரிசியூம் ஆக்சுவலி. அதனால வந்து ஆனால் எல்லாருக்குமே என்னன்னா தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதுல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அதுல என்னன்னா கட்டுப்பாடு என்னன்னா பாமக பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போக முடியாது, தாவேக்காவுக்கு போனா வெற்றி நிச்சயமான அது கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து அவங்கள வந்து திமுக கூட்டணியில கட்டி வச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இயல்பானதும் கூட, அது தேவையானதும் கூட, அவசியமானதும் கூட. இப்போ வந்து அவங்க பிரிஞ்சு வர வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்றது எனக்கு கருத்து. ஆக்சுவலா திருமிகு லட்சுமி, தாவேக்கா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசுறதும் அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகள் கொடுக்கறதுக்கு அவங்க முன்வர்றதுமே திமுக கூட்டணிக்கான சிக்கலா உருவாக்குமா, ஏற்படுமாங்க? இல்ல, இது அபத்தமான வாதம். விஜயனுடைய கட்சி தலைமையில விசிகாவோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்ல வந்து மதிமுகவோ போகும், காங்கிரஸோ கூட்டணி போவாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் அப்படி இல்லை. நாளைக்கு எப்படி மாறலான்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், விசிகாவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ திமுக கூட்டணியில் இப்போ இருக்கிறது வந்து இந்த எலெக்ஷன், அதாவது 26 எலெக்ஷன் மட்டும் கிடையாது. 2029
அவங்க வந்து பாஜகவை வெல்ல வேண்டிய அல்லது பாஜகவை எதிர்த்து நிற்பதற்கு அவங்களுக்கு ஒரு பலம் தேவை. அது வந்து தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருந்தால் தான் முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இந்தியா பிளாக் அலைவாக இருந்தால் மட்டும்தான் 2029 எலெக்ஷன் கூட இருக்கும். இப்போ 2026 தேர்தல் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த தேர்தலையும் கணக்கில் வச்சு தான் இந்த கூட்டணியினுடைய கட்டமைப்பு இருக்கும். இல்லை இப்படியே இருக்கக்கூடிய கட்டமைப்பா, இதில் சில சேஞ்சஸ் வரப்போகுதா அப்படின்றத நம்ம அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு அதிமுகவும் சாய்ஸா இருக்க போறது இல்ல. அதிமுக சாய்ஸ் ஏன்னா அவங்க பிஜேபியோட கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு விஜயோட கூட்டணி போக போறது இல்லைன்றத ரொம்ப தெளிவாகவே ஏற்கனவே திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டார். அவங்க வந்து டிமாண்ட் பண்றது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான இடங்கள் வேணும், அதிக பொது தொகுதியில நாங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணணும் கட்டாயம் கேட்பாங்க. அதை வந்து திமுக தலைமையோ இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய மற்றவர்களோ அதை அவங்க கன்வின்ஸ் பண்ணியோ இல்லை எப்படியாவது அகாமடேட் பண்ணுறதுக்கான வேலைகளையும் அவங்க செய்வாங்க. அப்படி ஒருவேளை வெளியில் வந்துட்டாங்க விசிகா அப்படின்னா அவர் திருமாவளவனுக்கு நல்லா தெரியும். அதாவது இந்த கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் உறுப்பினர்கள் இருக்க முடியும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை வெளியில் வந்தால் அவங்க தனித்து தான் போட்டிடுவாங்களே தவிர வேறு எந்த கூட்டணியிலும் போய் ஐக்கியமாகறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வந்து இன்டாக்டா தான் இருக்க போகுது. திரு ராம்கி, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா, மதிமுக மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வாக்கு சதவீதம் பரவலாக இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. ஃபார்வர்ட் பிளாக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி, இப்போ திரு தனியரசு உள்ள வருவதன் மூலமாக அந்த சமூகத்து மக்களுடைய வாக்குகள், இந்த பக்கம் ஃபார்வர்ட் பிளாக் கருணாஸ் போன்றவர்கள் வருகிறதுனால இந்த பக்கம் முக்குளத்தூர் சமூக வாக்குகள், இஸ்லாமிய பிரதிநிதிகளுடைய கட்சிகளும் உள்ள இருக்கிறதுனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், இந்த மாதிரியான ஒரு சேஃப் அகாமடேஷன் வந்து மற்ற கூட்டணியில் இல்லைங்கிறது இவங்க ரீட்டைன் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறா இருக்குமா? மற்ற கூட்டணி இல்லைன்னு சொல்ல, எடப்பாடி அவர்கள் தலைமையில் இதே ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று பண்ண முடியும். ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து அதுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றக்கூடிய இன்னொரு குரூப் ஒன்று இருக்கும். ஸோ அதனால அப்படிதான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அதனால அதையெல்லாம் செய்ய முடியும். ஸோ அதனால வந்து ஒரு சமூக ரீதியாக ஒருங்கிணைப்பதுங்கிறத திமுக கையில் எடுத்தா அதே அண்ணா திமுக எடுக்கும். ஸோ அதனால ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. பட் இதுல என்னென்ன நீங்க இவ்வளவு எண்ணிக்கை இவ்வளவு பரவலாகவும் அங்கேயும் கட்டமைச்சிட முடியும், அங்கேயும் கண்டிப்பா கட்டமைக்க முடியும். அதுக்கு என்ன அளவு பலன்கள் கிடைக்குங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு அப்பியரன்ஸை கொடுத்துட முடியும் நிச்சயமா. ஸோ இங்கே வந்து என்னன்னா நீங்கள் ஒரு சேஞ்சுக்கு திமுக கூட்டணி தயாராக வேணும். 10 ஆண்டுகள் நீடிக்கப்பட்ட ஒரு கூட்டணி, அதில் ஏதாவது சில மாற்றங்கள் நிச்சயமாக பண்ணி தான் ஆகணும். இப்போ பாமக வந்து உள்ள வருவதற்கான ஒரு காரணம், வராமல் போவதற்கான காரணம் வந்து இடம் மட்டும் இல்லை, அவங்க கேட்குற பொதுவான இடம் அப்படிங்கிறத தாண்டி கட்சி நலன் ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10,000க்கும் குறைவான வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கல. அந்த இடங்கள் எங்கே இருக்குன்னா அதிகமாக வந்து வட தமிழ்நாட்டில் இந்த அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி ஏரியாவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க 4 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காங்க, கட்சியை பலப்படுத்தியிருக்காங்க. சிவசங்கர் போன்றவங்கலாம் பெரிய போக்குவரத்து அமைச்சராக வந்து இப்போ ஒரு லீடிங் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அந்த இடத்துல நிறைய கட்டமைப்பு பலப்பட்டிருக்கு. பட் அந்த இடத்துல இப்போ போய் நீங்கள் பாமக கூட்டணி சேர்ந்தால் அந்த இடத்துல வந்து கட்சியோடைய வளர்ச்சி, எதிர்கால வளர்ச்சிங்கிறது தடைபட்டு போகும். அதே போல் பாமகவும் திமுக எதிர்ப்பை சொல்லி தான் அவங்க அந்த பக்கம் வளர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ இதனால் கூட்டணி வரும்போது வேணா இது ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின் மாதிரி கிடைக்கலாம் முடியா, லாங் டேர்ம்ல அவங்களுடைய அது ஒரு பாதிக்கப்படும். அதனாலவே இதை வந்து 2 கட்சிகளும் விரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. மோரோவர் இப்போ நீங்கள் தாவேக்கா வந்து நான் ஏற்கனவே நேற்று சொன்னது தான், அதுக்கான கூட்டணிக்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அவர் ஒரு ஸ்பாய்லராக ஒரு டேமேஜராக தான் இருக்க போறாரு. ஆனால் அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க இல்லை, அவர் ஆதவ அர்ஜுன போட சொல்ல மாதிரி 2ஆம் உலக போர் சமயத்தில் அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா மேலே குண்டு போடுறது ரெடி பண்ணிருந்துச்சு. ஸோ அது மாதிரி விஜய் தயாராக வருவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வருவது ஒரு பேரழிவுக்கு தான், ஒரு டேமேஜராக தான் வருவார். வழியாக அது எந்த கட்சிகளுக்கு வேணா பாதிப்பு இருக்கலாம். ஏன்னா இப்ப அவர் குறி வைக்கிறது வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்னு பேசுறாரு, பாஜக எதிர்ப்பும் பேசுறாரு. அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்கு, அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அதாவது கட்சிகளுக்கு அங்க பக்கம் போகாமல், இதுதான் ஒரு பெரிய சிக்கல். இது மாதிரி ஒரு டேமேஜரா வரும்போது அது வந்து ஸ்விங் ஆகி எங்கிறது வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனா அது எப்ப பண்ண முடியும்னா நீங்க தனியா இருக்கும்போது தான் பண்ண முடியும். நீங்க வேற ஏதாவது கூட்டணிக்குள்ள போனா அதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பாய்லரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கி தான் போற. ஷாம்சா சொல்லும் போது அவங்க என்ன ப்ரிப்பரேஷன் வராங்கன்னு தெரியாது. பிறகு ஹிரோஷிமா குண்டு மேல ஏதாவது ஒரு வேற குண்டு ஏதாவது ரெடி பண்றாங்களான்னு தெரியல. அவர் பேரழிவை ஏற்படுத்துவார்னா கொஞ்சம் பாதிப்பு அவருக்கும் தானே வரும். அவர் கண்டிப்பா இருக்கும். அது ஒரு அரசியல் எதிர்காலமே பாதிக்கப்படல. இப்ப நீங்க இந்த அரசியல் இந்த தேர்தலில் ஒரு நின்று ஒரு வெற்றி பெற்றாகணும். குறைந்த அளவு இடங்கள் கிடைக்கவில்லை என்றாலும்
ஒரு குறைந்தபட்சம் சீமான் வாங்குகிற வாக்குகளோட அதிகமான வாக்குகளை பெற்றாக வேண்டும். அப்பதான் வந்து நீங்க வந்து அரசியல் வந்ததுக்கான அர்த்தம் இருக்கு. ஸோ இப்போ நீங்க அதை மறந்துட்டு நீங்க வந்து வேற ஏதாவது கூட்டணி கணக்குல போய் சிக்கி தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி போனா அது அவங்களுடைய கட்சியோட எதிர்காலத்தை பாதிக்கும். அடுத்த தேர்தலுக்கு இப்ப 2031 பாத்துக்கலாம் அப்படின்லாம் கூட நினைக்க முடியாது. இந்த அரசியலோட ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். அதனால அதுக்கு ஒரு கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். பட் அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா என்ன பிளான் பண்ணாலும் அவங்க தனியா தான் பண்ணி ஆகணும். ஒரு தனி கூட்டணியாக இங்கேருந்து 2 பக்கத்துல இருந்து வராதவர்கள் ஒரு அதிருப்தியின் காரணமாக வர்றவங்களை சேர்த்து பண்ணலாம். சரி, தனிப்பட்ட வேறு எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் அவங்களால ஏற்படுத்த. நேற்று நம்ம பேசுற மாதிரி அதே 4 முனை போட்டி, அதே 4 முனை போட்டிக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம 4 முனை போட்டினா யாருக்கான சாதகம் நம்ம நேற்று பேசல, ஏன்னா இன்றைக்கு நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இருக்கிறதுனால. அதனால நீங்க 4 பேரும் அந்த 4 முனை போட்டி தான் உத்தரவாதம்னா யாருக்கான சாதகமா பாதகமா மாறுன்றதை சொன்னீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். திருப்பிரியன் சார். இல்லை, பொதுவாக வந்து மற்ற 3 பேருமே திமுகவுக்கு எதிராக இருக்காங்க. சீமானும் சரி, விஜயும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி. ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. திமுக ஆதரவு வாக்குகள் ப்ளஸ் திமுக கூட்டணி பலம், அவங்க சாதனைகளுக்கு பெண்களோட ஓட்டுகள் கவர்ற விஷயங்கள், இதன் மூலமாக அவங்களுக்கான வாய்ப்புகள் ஒரு எட்ஜு இன்னைக்கு தேதியில் கூட்டணியை விட இந்த 3 பேர் அவங்க எதிர்ப்பு ஓட்டு ஒருமுகப்படணும். ஆக்சுவலாக பெரும்பான்மையான ஓட்டுகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பிரிஞ்சு சீமான் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்டை வாங்கிடுவார்னு ஒரு கருத்து நிலவுது. ஆக்சுவலாக அதாவது அவர் ஜோசப் விஜய்ன்றதுனால மைனாரிட்டி ஓட்டை வாங்கிடுவார்னு சொல்கிறாங்க. பட் என்னுடைய கருத்து என்னென்னா அது தவறான ஒரு கருத்து. எந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கோ அந்த கூட்டணிக்கு தான் மைனாரிட்டி ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸை தான் அவங்க நம்புறாங்களே தவிர தனிப்பட்ட நபர்கள் அவங்க நம்பல. திமுகவும் அங்கே இருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டு சிதறாமல் திமுகவுக்கு தான் கூட்டணிக்கு தான் போகுமே தவிர காங்கிரஸ்னால தான் போகுமே தவிர விஜய் என்ற தனிப்பட்ட நபரை நம்பி வராது. ஆக்சுவலாக ஷியாம் சார், பொதுவாக 4 அணி வந்தாலே 5வது அணி வந்துருங்கிறது தான் நான் தொடர்ந்து பார்த்து வரேங்க. அப்படின்னா திமுக கூட்டணிக்கான அல்லது திமுக கூட்டணி சார்பாக நிற்பவர்களுக்கான வெற்றி இலக்கு குறையும். உதாரணமாக 35% வாங்கினா தான் வெற்றி இலக்கு அப்படின்னா 4 முனை 5 முனைன்னு களம் மாறுச்சுன்னா 30% வாங்கினாலே வெற்றி அடைஞ்சிடலாம். அது வந்து ஒரு வசதி. உதாரணமாக 1977 எம்ஜிஆர் பெற்ற வாக்கு 30. கட் ஆஃப் குறையிற மாதிரி. எம்ஜிஆர் 30% வாக்கு வாங்கி தானே 1977 முதலமைச்சர் ஆனாரு. அப்படின்னா 70% அவருக்கு எதிர்பார்த்தானே இருந்திருக்காங்க. ஓகே, சரி. என்ன காரணம்? பேலன்ஸ் வந்து மற்ற கட்சிகள் பிரித்தன. இப்போ திமுக அந்த நிலைமைக்கு போகுது. இப்போ நீங்க 10 பேர்ட்ட கேட்டீங்கன்னா 6 பேர் இந்த ஆட்சி பேர்ல அதிருப்தி தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வெற்றி பெறுவது வாய்ப்பு வசதி. என்ன காரணம்னா 30-35% வாக்கு வாங்கினா 30% வாக்கு வாங்கினா போதுங்க. அதுக்கு 5 முனை போட்டி வேணும். 35% வாக்கு வாங்கினா போதும். அதுக்கு 4 முனை போட்டி. சுருக்கமா 2 பேரும் 5 முனை போட்டி இல்ல 4 முனை போட்டி. 5 முனை போட்டி எனக்கு தெரியல இருக்குமான்னு. 4 முனை போட்டி தான் இன்றைக்கு இருக்க சூழல்ல. இது 4 முனை போட்டி. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அலையன்ஸும் அது வந்து ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸ் தான். கொஞ்சம் டஃப்பான ஃபைட் இருக்க தான் செய்யும் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே. ஏன்னா போன தேர்தலில் அதிமுக பவரில் இருந்தாங்க, இப்போ அப்போசிஷனில் இருக்காங்க. அதனால இது வந்து மாறுபடும். பட் இன்றைக்கு இருக்க சூழல்ல திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம். எத்தனை முனைகள் இருந்தாலும் 2 பிரதான அணி தான், திமுக அதிமுக தான். இதுல வந்து தொகுதி பங்கீடுல பெரிய சிக்கல்லாம் வராது. என்னன்னா இந்த கொள்கை பிரச்சாரங்களை பேசப்படுகிற பொருள்கள் அதுதான். ஏன்னா வெறுமனே பாஜக எதிர்ப்பை மட்டும் முன்வைக்க முடியாது, திமுக எதிர்ப்பை மட்டும் இவங்க முன்வைக்க முடியாது. இதை தாண்டி ஒரு புதிய நம்பிக்கை, புதிய வாக்குறுதிகள் நாங்க வந்து அதெல்லாம் செய்யணும். ஒரு பாசிட்டிவான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ், ஏதாவது 2 தரப்பிலும் புதிய அப்படி பேசினால்தான் வந்து உங்களுக்கு வந்து வேற மாற்றங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது